இவ்வளோ ஒரு கொடிய சிந்தனையுடைய ஹிட்லர் எல்லாம் தாண்டிய ஒரு இன்னும் சொல்ல போனா அழிவை தானே தேடிக்கொண்டிருக்கின்ற பழனிசாமி புரட்சி தலைவருடைய சட்ட திட்டங்களை சதி செய்து யார் வேண்டுமானாலும் எந்த தொண்டனும் பொதுச் செயலாளராகலாம் என்கிற விதியையே தனது சுயநலத்திற்காக பதவி வெறிக்காக அதில் திருத்தங்களை கொண்டு வந்து தன்னை தவிர யாருமே பொதுச் செயலாளர் ஆக முடியாத அளவிற்கு அந்த புரட்சித் தலைவர்கள் கண்ட இயக்கத்தை இன்றைக்கு சீர்குலைத்து விட்டு அதை ஈடிஎம்மிக்காக நடத்தி கொண்டிருக்கின்ற பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகியை நீக்குவதற்கு எந்த ஒரு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. என்ன பழனிசாமி என்ன விதி? பழனிசாமி விதி விதிக்குவதற்கு அவர் நீதிபதியா? ஏதோ அந்த அல்பர்களுக்கு வாழ்வு வந்த மாதிரி இன்றைக்கு ஒரு கரையான் புற்றுக்கட்ட கருநாகம் பூந்த மாதிரி அதில் உட்கார்ந்துக்கிட்டு இன்றைக்கு பேசுகிற பழனிசாமி செங்கோட்டையன் எதையுமே சொல்லவில்லை. நான் தான் சொன்னேன், துரோக சக்தி துரோகி பழனிசாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம். அவர் என்ன சொன்னார் அண்ணன் செங்கோட்டையன்? அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். அவர் அதான் சொன்னார். ஆனால் நான் தான் சொன்னேன், துரோகத்தை வீழ்த்த பழனிசாமி என்கிற துரோகியை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒன்றிருந்தேன். நான் தான் சொன்னேன். என்ன கட்சியை விட்டு நீக்கவும் அதிகாரம் இல்லை. ஏன்னா 21 தேர்தலில் எப்படி திமுகவுக்கு பி டீமாக செயல்பட்ட பழனிசாமியை நாங்கள் வீழ்த்தினோமோ, இந்த முறை 24 எப்படி திமுகவுக்கு 39 தொகுதி வெற்றி தேடி தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தனியாக போட்டியிட்ட பழனிசாமி பல தொகுதியில் டெபாசிட் இருந்தாரோ, அதுபோல இரட்டை இலையை மீட்டெடுத்து புரட்சித் தலைவர் இயக்கம் அவர் புரட்சித் தலைவர் கொண்டு வந்த சட்டத்திட்ட விதிகளோடு மீண்டும் மறுமலர்ச்சி பெறுவ துரோக சக்தியான பழனிசாமி வீழ்த்துவதுதான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அதற்காக நாங்கள் எடுக்கப் போகின்ற ஜனநாயக ஆயுதத்தை பொறுத்திருந்து பாருங்கள்.